ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக ஒரு புது வீடியோ தந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஷெல்லில் சாம்பிராணி ஸ்டாண்ட் எப்படி மேக் பண்ணுறது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஷெல் ஊற்றிருப்பாங்களே எடுத்துக்கிறோம். அதில் பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்க்ராட்ச் இட் வச்சு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். அது தேய்ச்சி எடுத்த பின்பு என்ன பண்ணுறோம், பாட்டம் சைடில் இன்னொரு ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம அழகாக தேய்ச்சி எடுத்துக்கணும். கோகனட் ஷீட்டில் லாஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு டாப் சைடு இருக்கிற அந்த கோகனட் ஷீட் எடுத்து என்ன பண்ணுறோம், எல்லா வரிசை டாட் வச்சுக்கிறோம். டாட் வச்சு எடுத்து என்ன பண்ணுறோம், ட்ரில் போட்டு ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் ஆக்கிறோம். இந்த ஹோல்ஸ் எடுத்த பின்பு என்ன பண்ணுறோம், வரிசையாக பார்க்குறோம். பின் என்ன பண்ணுறோம்னா, சென்டர் சைடு கோகனட் ஷெல்லில் ட்ரில் ஹோல்ஸ் ஒன்று போட்டுரும். அது போட்ட பின்பு என்ன பண்ணுறோம்னா, பாட்டம் சைடு இருக்கிற கோகனட் ஷெல்லையும் சென்டர் சைடு கோகனட் ஷெல்லையும் சென்டரில் அனபாண்டு அண்டு கோகனட் ஷெல் பவுடர் போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அது இரண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஃபிக்ஸ் பண்ணிய பிறகு என்ன பண்ணுறோம்னா, அது நல்லா ஒன்றும் க்ரிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம எம்சியில் எடுத்துக்கிறோம். எம்சியில் எடுத்து என்ன பண்ணுறோம்னா, சென்டர் சைடு ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். அதை ஒட்டிய பின்பு என்ன பண்ணுறோம்னா, பிளேட் ஒன்று வைக்கிறோம் ஹீட் ஆகாத இருக்கிறதுக்கு. அது பின் சின்ன ஒரு கம்பி சின்ன ராடம் எடுத்து என்ன பண்ணுறோம், டாப் சைடு இருக்கிற அந்த கோகனட் ஷீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா சென்டர் சைடு இருக்கிறதும் டாப் இருக்கிறதும் ஃபிக்ஸாக இருக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஷேக் ஆகாத இருக்கிறதுக்காக. அதன் பின் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ரே எடுத்துக்கிறோம். பிளாக் ஸ்ப்ரே எனி கலர் ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து கொண்டு அப்புறம் வார்னிஷ் எடுக்கிறோம். அந்த கலர் வந்து பிரைட்டாக ஹெச்டி லெவலில் தெரியறதுக்கோசம் வார்னிஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதன் பின் என்ன பண்ணுறோம், சாம்பிராணி எடுத்து சாம்பிள் வைக்கிறோம். சாம்பிள் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், லைட்டாக ஊற்றி குச்சியில் ஃபயர் பண்ணுறோம். ஃபயர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அது நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டாப்படுத்தி எடுத்து பார்க்குறோம், ஃபயர் இருக்குது. அதன் பின் என்ன பண்ணுறோம், சாம்பிள் பார்க்குறோம். ஒரு சிறிது வினாடி கழிஞ்சு பார்க்குறோம். நல்லா உள்ள இருக்க புகையெல்லாம் வெளியே அழகாக ட்ராவல் ஆகுது, நல்லா பார்க்கலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இது சேஃப்டியான முறையிலையும் நம்ம கையாள முடியும் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இது போல் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோகளை அப்டேட் செய்ய என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.